உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். இது அறிவோம் தெளிவோம் வலம் வரும் நேரம். உறவுகளே, இன்று நாம் அறிந்து தெளிய இருக்கின்ற ஊர் நாகப்பட்டினம். நேற்றைய தினம் நாகூர் பற்றி அறிந்து கொண்டோம். ஏறக்குறைய நாகப்பட்டினமும் அதே போலத்தான், ஆனால் சில மாற்றங்கள். நாகர் கூட்டல் பட்டினம் என்று இந்த ஊரினை பிரிக்கலாம். நாகர்கள் மிகுதியாக வாழ்ந்த பகுதி. பட்டினம் அல்லது பட்டணம் என்றால் கடற்கரையை ஒட்டி இருக்கின்ற பகுதிகளை பட்டணம் என்று சொல்வது இயல்பாக இருந்திருக்கிறது. அதிலும் இங்கு துறைமுகம் இருந்ததன் காரணமாக துறைமுகப்பட்டினம் என்று சொல்லி அழைத்ததற்கான சான்றுகளும் இருக்கின்றன. நாகர்கள் என்பவர்கள் இலங்கையிலிருந்தும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்தும் இந்த பகுதியில் வந்து குடியேறி வாழ்ந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வணிகம் செய்த காரணத்தினாலே இது துறைமுகம் பகுதியாக விளங்கி இருக்கிறது. நாகர்கள் சூழ்ந்து வாழ்ந்த பகுதியினாலே இதனை நாகர்பட்டினம் என்பது மருவி நாகப்பட்டினம் ஆகிவிட்டது. இன்னொன்று, இரண்டாவது காரணம், சைவ சமயத்திற்கும் இந்த ஊருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. காயரோகணசாமி கோயில், அந்த கோயிலிலே சிவபெருமானை நாகப்பாம்பு ஒன்று வழிபட்டதாகவும் அந்த நாகப்பாம்பின் நினைவாக நாகம் கூட்டல் பட்டினம் நாகப்பட்டினம் என்று மாறியிருக்கலாம் என்றும் ஒரு சாரார் கூறுகிறார்கள். கிபி 2ஆம் நூற்றாண்டிலே தாலமி என்பவர் இந்த ஊரினை நெகம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். சீன பயணிகள் நாகப்பட்டினத்தை பற்றிய தங்களுடைய நூலிலே குறிப்புகளை வைத்திருக்கிறார்கள். சோழர் காலத்திலே இது மிகச்சிறந்த துறைமுகப்பட்டினமாக விளங்கியது என்பதை பொன்னியின் செல்வன் நாவல் மூலமாக நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். இன்றும் கூட நாகப்பட்டினம் பழம்பெரும் பகுதியாகவும் பாரம்பரியத்தையும் பழைமையும் பறைசாற்றும் வண்ணமாக இவ்வூர் திகழ்கிறது என்பதும் கூடுதல் தகவல். நன்றி. சொல்ல மறந்துவிட்டேன், இன்னொரு காரணம் சொல்லப்படுகிறது. நாவல் பட்டினம். நாவல் என்றால் தமிழிலே கப்பல் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. கப்பல், இங்கே மிகுதியாக கப்பல்கள் வணிகத்தின் காரணமாக வந்து சென்றதன் காரணமாகவும் நிறைய கப்பல்கள் இங்கு வந்து தங்கி சென்றதன் காரணமாகவும் இது கப்பல் பட்டினம், அதாவது நாவல் பட்டினம் என்று முதலில் இந்த ஊர் அழைக்கப்பட்டதாகவும் அந்த நாவல் பட்டினம் என்ற ஊரே மருவி நாகப்பட்டினம் என்று வந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. நன்றி உறவுகளே.